கூடிய படம். இவருக்காக இறைவன் நிறைய அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தினார். 63 நாயன்மார்களிலே ஒருவர். என்ன இவ்வளவு பீடிகை போடுறேன்னு பார்க்குறீங்களா? சரி, அவரை பற்றியே சொல்லிடுறேன் நேரடியாக. இவருடைய பெயர் நந்தனார். திருநாளை போவார் அப்படின்னு இவருக்கு ஒரு சிறப்பு திருநாமம் சொல்லப்பட்டிருக்கு. இவருடைய பேர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அவருடைய வரலாறுமே நமக்கெல்லாம் ரொம்ப பிரபலமாக சொல்லப்பட்ட வரலாறு தான். ஆனால் உண்மையில் சேக்கிழார் பெருமான் 12ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். சோழ மன்னர்களிடம் அவர்களுக்கு அமைச்சர் போலே இருந்து அவர்களுக்கு அறிவுரை சொல்லி வழி நடத்தியவர். இவர்தான் முதலில் இந்த நாயன்மார்களுடைய வரலாற்றை எல்லாம் தொகுத்து பெரிய புராணம் என்ற பெயரிலே ஒரு நூலை நமக்கு செய்து கொடுத்திருக்கார். நாயன்மார்களுடைய வரலாறை பொறுத்த வரையில் பெரிய புராணத்திலே சேக்கிழார் என்ன சொல்றாரோ அதுதான் இறுதி வார்த்தையாகவே கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா அவருக்கு அப்புறமா தான் மற்றவர்களுடைய கதைகள் எல்லாம் வருது. அவர்தான் முதல்ல இதை எல்லாத்தையும் தொகுத்து ஆவணப்படுத்தி எல்லோருடைய அவதார தலம், அவர்களுக்கு நிகழ்ந்த அற்புதங்கள், அவர்கள் என்னென்ன தலங்களை தரிசனம் செய்து பாடினார்கள், இதெல்லாம் அவருக்கு தான் பேசப்பட்டிருக்கு. அப்போ அதிலிருந்து தான் நாம் பார்க்கணும். நாம் பிரபலமாக அறிந்த கதையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சேக்கிழார் என்ன சொல்கிறாருங்கிறத மட்டும் பார்க்கலாம். காவேரி பாயும் வளங்குழிக்கும் சோழ வளநாட்டிலே மேல ஆதனூர் என்ற பேரிலே ஒரு திருத்தலம். ஆதனூர் அப்படின்னு சொல்கிறார் சேக்கிழார். இது இன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோயிலை அடுத்து இருக்கக்கூடிய ஒரு தலம். அந்த பகுதியில் இருக்கக்கூடியது வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து மாயவரம் அந்த இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம். இன்றைக்கு அது ஒரு அழகான சின்ன கிராமமாக இருக்கு. நந்தனாருடைய காலத்திலேயும் அதை சேக்கிழார் பெருமான் வர்ணித்திருக்கும் விதத்தை பார்த்தா இப்படித்தான் இருந்ததோன்னு நினைக்கும்படியாக திரும்பிய திசையெல்லாம் பச்சை பசேல் என்று வயல்கள், காவேரியும் கிளை நதிகளும் வளங்கொழிக்கக்கூடிய பகுதி அது. அங்கே இன்றைக்கும் ரொம்ப அழகு மாறாத ஒரு கிராம வாழ்க்கை. அந்த அமைப்பிலே தான் அந்த கிராமம் இன்று வரையிலும் இருக்கு. இந்த ஊரில்தான் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக திருநாளை போவார் என்று சிறப்பாக கொண்டாடப்படும் நந்தனார் அவதரித்தார். சிறிய வயதிலேயே சிவபெருமானிடத்தே இயற்கையாக விளைந்த அன்பு. இது எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை. ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளை அப்படி மாற்றி பக்குவப்படுத்தி இறைவன்கிட்ட அழைத்து செல்லும். ஆனால் நந்தனாருடைய சிறப்பு இயல்பிலேயே சிவபக்தி நிறைந்தவராக இருந்தார். அவர் வயலிலே தொழில் செய்யக்கூடியவர், வயல் விளைச்சலுக்காக பாடுபடக்கூடியவர். அவர் வேலை செய்யும் அந்த காலம் போக மற்றைய நேரத்திலெல்லாம் சிவசிந்தனையோடு இருப்பாராம். கூட இருந்தவர்கள்கிட்ட எல்லாம் சிவபெருமானை பற்றி பேசுவது, இறைவனால் தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது, அவர்தான் இதை காத்து கொடுக்கிறார், அவரிடம்தான் அன்பு செய்வதுதான் நமக்கான நிலையை உயர்த்தும், இப்படியெல்லாம் அவர்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லுவார். திருநீறு தரித்து ருத்ராட்சம் அணிந்து இதையே தன்னுடைய வாழ்நாள் வழக்கமாகவே கொண்டிருந்தார். அவருக்கு மனசுக்குள்ள ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்தது. அது சிதம்பரத்திற்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ண வேண்டும் என்ற ஆசை. உள்ளபடியே அவர் நினைத்திருந்தார்னா மேலாதனூர்லேருந்து அந்த காலத்தில் நடந்து போயிருந்தா கூட சில மணி நேரத்திலேயே நடந்து போய் கொள்ளிடத்தை அடைந்து அதை கடந்து தில்லை தரிசனம் செய்திருக்கலாம். ஆனால் அவருக்கு அந்த அழைப்புக்கான காலம் வர வேண்டும் என்று காத்திருந்தார். இது ஒருவித பக்குவ நிலை. நான் நினைத்தேன், நான் சென்றேன், நான் தரிசனம் செய்தேன் அப்படின்னும் போது நான் அது முன்ன வந்து நிற்கும் போது செய்த சிதம்பர தரிசனம் அது பொருளற்றதாகிவிடும். இறைவனே அழைத்து, இறைவனே நம்மை அருகில் அழைத்து, இறைவனே தன்னைத்தானே காட்டி கொடுத்து நடத்தக்கூடியதுதான் சிதம்பர தரிசனம். அந்த தரிசன நாளுக்காக அவர் காத்திருந்தாராம். காத்து ஏங்கி இறைவனிடம் தினமும் விண்ணப்பம் வைப்பார். பார்க்கிறவங்கள்லாம் அவரை ஒரு அளவில் கிண்டல் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களாம். என்ன நந்தனாரே சிதம்பரம் போகலையா அப்படிம்பாங்களாம். நாளை போகவிருக்கிறேன்னு அவங்க கிட்ட உடனடியாக சொல்லுவாராம். என்ன நம்பிக்கை? இன்று இரவு ஒருவேளை கனவுல நடராஜர் வந்து நாளை சிதம்பரத்திற்கு புறப்பட்டுவான்னு சொல்லிட மாட்டாரோங்கிற நம்பிக்கை. அதனால் பார்ப்பவர்களிடமெல்லாம் நாளை போகிறேன்னு சொல்லியே அவர் நாட்களை கழித்து வந்ததினாலே நாளை போவார் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டப்பெயரே வந்து விட்டது. திருநாளை போவார் என்று அவரை இன்றைக்கும் அழைக்கிறோம். இந்த நந்தனார் அப்படி இருந்து கொண்டிருந்த காலத்தில் அவர் ஊருக்கு பக்கத்திலே திருப்புன்கூர் என்ற பெயரிலே ஒரு திருத்தலம். இது நாயன்மார்களாலே பாடல் பெற்ற திருத்தலம். சிவலோகநாதராக இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய தலம். ரொம்ப அழகான சோழர் காலத்திய கோயில், உயர்ந்த கோபுரத்தோடு நம்மை வரவேற்கும் தலம். ஆனால் அந்த தலத்திற்கு இன்றைக்கி நாம் போய் பார்த்தோம்னா வேறெங்கும் பார்க்க முடியாத ஒரு அற்புதத்தை பார்க்கலாம். பெரிய அளவிலான நந்தி, ரொம்ப பெரிய நந்தி, கம்பீரமாக அமர்ந்திருப்பார். என்ன, எல்லா கோயில்லையும் சுவாமிக்கு நேரே நூல் பிடித்தார் போல கோடு போட்டால் அங்கே இருக்க வேண்டிய நந்தி நல்ல இடம் விட்டு இறைவனுடைய அந்த நேர்கோட்டிலிருந்து விலகி அமர்ந்திருப்பார். கம்பீரமான நந்தி சுவாமிக்கு முன்னாடி இல்லாமல் இப்படி விலகி இருக்கிறாரேன்னு காரணம் பார்த்தால் கோயிலுக்கு வெளியே மெலிந்த தேகத்தோடு கைகளை தலைக்கு மேலே குவித்தபடி நின்று தரிசனம் செய்யும் ஒரு அடியவருடைய திருமேனியை நீங்கள் பார்க்கலாம்.
கோபுரத்துக்கு வெளியவே சின்னதாக ஒரு சன்னதியிலே இவரை எழுந்தருளை பண்ணியிருப்பாங்க. அங்கிருந்து பார்த்தோம்னா இன்னிக்கும் அந்தந்த காலத்திலும் கர்ப்பகிரகத்தில் சுவாமிக்கு நடைபெறக்கூடிய தீபாராதனையை அங்கிருந்தே நாம் பார்க்கலாம். அப்போது யாரோ ஒருத்தருக்காக இந்த நந்தியை விலக்கி இறைவன் காட்சி கொடுத்தார். வேறு யாரும் இல்லை, நந்தனாருக்காகத்தான் இந்த அற்புதம் நடந்தது. சிதம்பரம் போகணும்னு நினைத்தவருக்கு பக்கத்து ஊரிலே திருப்புன்கூரிலே திருவிழா நடைபெறுகிறது என்ற செய்தி அறிந்ததாம். இவருடைய பழக்கம் என்னன்னா, சிவாலயத்திற்கு நம்மால் ஏதாவது தொண்டு செய்யணும்னு ஆசைப்படுபவர். அவர் இருந்த அந்த இடத்துல அவருடைய சூழ்நிலையிலே அவருக்கு என்ன பொருள் கிடைத்ததுன்னு பார்த்தா பதப்படுத்தப்பட்ட மாட்டு தோல் நிறைய கிடைத்ததாம். அவருடைய தொழிலுடைய ஒரு அங்கமாகவே அது இருந்திருக்கு, இந்த மாட்டு தோலை பதப்படுத்துவது. அதை எடுத்து கொண்டு போய் சிவ ஆலயங்களிலே மிருதங்கம், பேரிகை முதலிய வாத்தியங்களுக்கு தோல் கட்டணம் இல்லையா, அதற்கு கொடுப்பாராம். மாட்டினிடமிருந்தே பெறப்படும் கோரோசனை என்ற ஒரு வாசனை திரவியம், அதை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வார்கள். அந்த திரவியத்தை சேகரித்து கொண்டு போய் கொடுப்பார். இப்படி தன்னால் என்ன முடியுமோ அதை சிவபெருமானுக்கு கொடுத்து சிவபக்தி செய்தவர். திருவிழா நடக்குது, எப்படியும் சிவலோகநாதர் வீதியில் வருவார். அங்கே போனோம்னா வீதியிலேயே அவரை தரிசனம் பண்ணிடலாம்ங்கிற ஆசையில் புறப்பட்டு போகிறார். ஏன் இவர் கோயிலுக்குள்ளே போக முடியாதான்னு கேட்டால், உள்ளபடியே கோயிலுக்குள்ளே வராதே என்று யாரும் தடுக்கவில்லை. சேக்கிழார் அதை ரொம்ப அழகாக தெளிவுபடுத்துகிறார். சிவாலயத்திற்குள் நாம் நுழைவதா என்ற ஒரு எண்ணத்தோடே இவர் வீதியிலே நிற்பாருங்கிறார். காரணம் என்னன்னா, நம்மை நாமே குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம். சிவாலய தரிசனம்ங்கிறதெல்லாம் ரொம்ப பக்குவம் ஏற்பட்டவர்கள் செய்ய வேண்டியது, நம்மால் அது முடியுமா அப்படின்னு சொல்லி வெளியவே நிற்பாராம் நந்தர். அவருக்கு தரிசனம் தர விழைந்த சிவபெருமான். ஏன்னா பின்னால் என்ன ஆகுது, சிதம்பரத்திற்கு இவர் போறார், சுவாமி அவரை உடனே உள்ள கூப்பிடுறாருன்னு கதையில் பார்க்க போறோம். அதையே சிவலோகநாதரும் செய்திருக்கலாமே. அப்படி செய்யாது இவர் மனம் இன்னும் பக்குவம் அடையட்டும் என்று காத்திருந்து அவருக்கு எவ்வளவு வேணுமோ அதை இருந்திடத்திலிருந்து செய்யும்படியாக நந்தனார் திருப்புன்கூருக்கு வந்தபோது நந்தியம்பெருமானை விலக்கி தன்னுடைய தரிசனம் நந்தனுக்கு கிடைக்கும்படியாக செய்கிறார் எல்லாம் வல்ல பரம்பொருள். இந்த கருணையை சேக்கிழார் கொண்டாடுகிறார். நல்லா கேட்கணும், இந்த இடத்துல நந்தனாரை உள்ளே வரக்கூடாது. திருக்கைலாயத்தில் இருக்கக்கூடிய அடியார் கூட்டத்திற்கு தலைவர், அவர் கையில் தான் அந்த செங்கோல் இருக்கும். அவர் வைத்தது தான் விதி என்பது போலே யார் உள்ளே போகலாம் யார் வெளியே வரணுங்கிறதெல்லாம் அவர் தான் நிர்மாணம் பண்ணுறவர். அந்த அளவிலே இருக்கக்கூடியவரை ஒதுங்கி நில் என்று சிவபெருமான் அவரை விலகிக் கொள்ளும்படியாக செய்து நந்தனாருக்கு தன்னுடைய எழில் வடிவத்தை காட்டி கொடுத்தார்னு பார்க்கிறோம். இன்னும் இந்த அற்புதமும் நடந்த பிறகு வீட்டுக்கு வந்து சேர்றார். ஆனால் அதற்கும் நடுவிலே ஆஹா, நமக்கு இவ்வளவு அனுகிரகம் பண்ணினாரே இறைவன், இந்த அருளுக்கு மாற்றாக நாம் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டு அந்த ஊரிலே கொஞ்சம் பள்ளமாக இருந்த ஒரு பகுதியை தோண்டி தூர்வாரி அந்த இடத்திலே ஒரு குளம் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இன்னைக்கும் சிவலோகநாத சுவாமி கோயிலுக்கு பின்புறத்திலே நந்தனார் வெட்டி கொடுத்து அந்த திருக்குளத்தை நாம பார்க்கலாம். இப்படி ஒரு தொண்டையும் செய்து முடித்து விட்டுத்தான் வீட்டிற்கு வருகிறார். அதனால இறைவன் நமக்கு காட்சி கொடுத்தார்னா அதற்கு கைமாறாக அவர் அளவுக்கு நாம் என்ன செய்ய முடியும், ஆனால் என்ன முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்பதும் ஒரு பாடமாக இங்கிருந்து கிடைக்கிறது. இப்படி வந்து சேர்ந்த நந்தருக்கு என்றைக்கு சிதம்பரம்னு ஒவ்வொரு நாளையும் கடந்து கொண்டே இருந்தாராம். தில்லை தரிசனம்னு மனதிற்குள்ளே இந்த ஒலி மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்ததாம். உள்ளே உறங்கி இருக்கக்கூடிய அந்த இறை வடிவத்தை காணும் நாள் நெருங்கி வர 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 ஒரு நாள் விடை பெற்று கொண்டு, எல்லோரிடத்தே இருந்தும் விடை பெற்று கொண்டு ஒருவித அழைப்பு கேட்டவாறே கொள்ளிடத்தை கடந்து சிதம்பரத்திற்கு வந்து சேருகிறார். வந்தவர் சிதம்பரத்தினுடைய வெளிப்பகுதிகளை எல்லாம் சுற்றி சுற்றி பார்க்கிறார். தோப்புகள், குளங்கள், மரங்கள் இதையெல்லாம் சுற்றி பார்த்து அனுபவித்துக் கொண்டே எல்லை பகுதியை அடைந்து நகரத்திற்குள்ளே செல்லலாம் என்று உள்ளே எட்டி பார்த்தாராம். அங்கே 3000 வேதியர்கள் யாகங்கள் செய்து கொண்டிருக்க, எல்லோரும் சிவகணங்களாக காட்சி தர, சிவசிவா ஹரஹரா நாம் கைலாயத்திற்கு செல்லுவதான்னு வெளியே ஓடி வந்தார். இப்படி மாறி மாறி 3 நாட்கள் பகலும் இரவும் சிதம்பர எல்லையை சுற்றி சுற்றி வந்தவர் சிவபெருமானுடைய அழைப்பு எப்படி உள்ளே செல்லுவது, இது கைலாயமாயிற்றே, நான் உள்ளே செல்லுவதான்னு தயங்கி தயங்கி நிற்க, கருணையே வடிவான இறைவன் ஒரு நாள் அவர் கனவிலே தோன்றி, நாளைக்கு தில்லைவாழ் தீட்சிதர்கள் எல்லோரும் வந்து உம்மை உள்ளே வாருங்கள் என்று அழைப்பார்கள், அவர் சொற்படி கேள் என்று ஆணையிட்டு விட்டு 3000 வேதியர்கள் கனவிலும் தோன்றி கோயிலுக்கு தெற்கே தோப்பிலே நம்முடைய பரம பக்தர் அங்கே காத்திருக்கிறார், அவருக்கு பூர்ணகும்ப மரியாதை செய்து அவரை அழைத்து வந்து தெற்கு வாசலிலே ஒரு யாககுண்டத்தை ஏற்படுத்தி அதிலே அவர் இறங்கி மூழ்கி எழுந்து வரும்படியாக ஒரு அற்புதத்தையும் நிகழ்த்தி நம்மை வந்து சேரும்படியாக செய்யுங்கள் என்று ஆணையிடுகிறார். நடராஜ பெருமானுடைய ஆணையை மேற்கொண்ட சிதம்பரம் அந்தணர்களும் அங்கே சென்று இப்படி இருக்கும் ஒரு பரமபக்தரை கண்டு வணங்கி துதித்து அவரை உள்ளே அழைத்து வந்து
வாசலிலே நடராஜ பெருமான் சொன்னது போலே அக்னி பிரவேசம் செய்ய வைத்து உள்ளே செல்லும் பொழுது அவர் இருந்த கோலம் மாறி அங்கே பெரிய ஜடாமுடியோடு ருத்ராட்ச ஸ்படிக மாலைகள் அணிந்து திருமேனி எங்கும் திருநீறு துலங்க ஹரஹரா சிவசிவான்னு தேவர்கள் எல்லோரும் கண்டு வியந்து கொண்டாடும்படியான ஒரு சிவனடியார் திருக்கோலத்தோடு வெளியேறி தில்லை தரிசனத்தை செய்து கொண்டு மண்டபங்கள், பிராகாரங்கள், கோபுரங்கள் எல்லாவற்றையும் தரிசித்து கடைசியிலே கனகசபைக்கு வந்து சேரு அங்கே நடராஜ பெருமானை கண்களாரக் கண்டு பஞ்சாட்சர படி என்னும் அந்த படிகளை மிதித்து ஏறி உள்ளே சென்று தில்லை கூத்த பெருமானை பார்த்தாராம். அதன் பிறகு அவரை யாரும் பார்க்கவில்லை என்கிறார் சேக்கிழார். நடராஜ வெளியிலே, அந்த சிதம்பர வெளியிலே நடராஜராகிற அந்த தத்துவத்திலே இரண்டரக் கலந்தார் என்று பார்க்கிறோம். இந்த உயர்ந்த முக்தி நிலையை தில்லையிலே அத்தனை பேரும் காண நடராஜ பெருமானுடைய திருவடியிலே சென்று கலக்கும் உயர்ந்த நிலையை 63 நாயன்மார்களுள்ளும் இவர் ஒருவர் மட்டுமே பெற்றார் என்பது இங்கே பார்க்க வேண்டிய விஷயம். இதுதான் திருநாளைப்போவாருடைய சரித்திரம்.